அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புடல் மாஸ்க் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு அனிமேஷன் பண்ண போகிறோம் ஃப்ளாஷில். அந்த ஃப்ளாஷில் பண்ண போகிற அனிமேஷன் ஒரு நீர்நிலை, ஒரு நீர் பரப்பில் ஒரு சின்ன கல்லை போட்டோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டாக ஒரு அலைகள் மாதிரி வரும் இல்லையா, அந்த அனிமேஷன் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அந்த அனிமேஷன் பேர் தான் புடல் மாஸ்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் 8. ஸோ ஏற்கனவே நம்ம சில அனிமேஷன்லாம் பார்த்துருந்தோம். டெக்ஸ்ட் மார்பிங், மாஸ்க் எஃபெக்ட், ஸோ எல்லா அனிமேஷனும் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக புடல் மாஸ்க் எஃபெக்ட். ஸோ இந்த அனிமேஷனில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்காக நம்ம ஒரு வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வால்பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கடல் இல்லை ரிவர் சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் நமக்கு வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ நீங்களும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் டு ஸ்டேஜ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்டாப்பில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த கடல் மாதிரி இருக்கிற ஒரு வால்பேப்பரை இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த வால்பேப்பரோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ வி கேன் ரெடியூஸ் தி இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம சென்டராக வச்சுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜுக்கு. அப்புறம் ஒரு ஹார்னரில் போயிட்டு என்லார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ ஃபிட் பண்ண முடியுமோ கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஸ்டேஜ் அளவுக்கு ஃபிட் பண்ணிட்டோம். தென் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு லேயர் 1 லாக் பண்ணுறோம். செகண்ட் லேயர் 2 ஆட் பண்ணுறோம். இந்த எம்டி பிளேஸில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு கொடுக்கணும். பேஸ்ட் இன் பிளேஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எங்கே காப்பி பண்ணமோ அதே இடத்துல அப்படியே பேஸ்ட் ஆகிறதுக்கு பேர் தான் பேஸ்ட் இன் பிளேஸ். ஸோ பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்துட்டோம். அப்படியே அதுக்கு மேலே அப்படியே காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு மவுஸோட ஷேப் மாறும் பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேஷன் ஷேப்பில் மாறும். இப்போ லைட்டாக இதை ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொட்டேட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒரு அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கும். ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை லாக் பண்ணுறோம். லேயர் 2 லாக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லேயர் 3 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஓவல் டூல் எடுத்துக்கிடுவோம். ஓவல் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் கலர், அதாவது பார்டர் கலர் வந்து ஒரு டார்க்காக தெரிகிற மாதிரி ஒரு பார்டர் கலர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கலர் எடுத்துக்கோங்க, நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓவல் டூலை எலிப்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த தண்ணிக்கு மேலே இருக்க மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த ஓவல் டூலை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் விண்டோவில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சைடு விண்டோ கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றத டிக் பண்ணிடணும். ஏன் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றத டிக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த இமேஜை, இந்த ஓவல் ஷேப்பை போத் சைடு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல், ஹைட் அண்ட் வித் ரெண்டு சைடுமே வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 100ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 100-ஐ 90%. ஸோ ஒரு தடவை நீங்கள் 90% மாற்றினீங்கன்னா அடுத்ததும் 90%-ஆக மாறிக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றத டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே 2 பட்டன் இருக்கும், ரீசெட், காப்பி அண்ட் அப்ளை ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம பண்ண
டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ரெடியூஸ் சைஸை திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ஐக்கான். ஸோ இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னா இங்கே எப்படி ஷேப் மாறுதுன்னு பாருங்கள். ஸோ 10% ரெடியூஸ் ஆயிடுச்சு. எகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்படி 10% ரெடியூஸ் ஆகும். ஸோ எகைன் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ரெடியூஸ் ஆகி பார்த்தீங்களா? ஸோ இதில் ஒரு 10லேருந்து 15க்குள்ளே வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அவ்வளோ தான் நமக்கு பார்க்க அழகான ஒரு அவுட்புட் வந்து தெரியும். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஜூம் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாதி சைஸுக்கு ஜூம் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு ஒரு ஓவல்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு ஓவல் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ டெலீட் பட்டன், கீபோர்டில் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி மாற்றி நம்ம டெலீட் பண்ணிகிட்டே வரோம். ஒன்று விட்டு ஒன்று, ஒரு ஓவல் விட்டு இன்னொரு ஓவல் டெலீட் பண்ணிட்டே வரோம். ஸோ உங்களுக்கு சைஸ் தெரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஜூம் பண்ணிக்கோங்க. பெட்டராக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஜூம் பண்ணிட்டோம். தென் we can reduce the size. ஸோ சைஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எரேசர் டூலை எடுத்துக்கோங்க. எரேசர் டூலில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கிடச்சிருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன் கிடைக்கும். இதில் தேர்ட் ஆப்ஷன் எரேஸ் லைன்ஸ். ஏன்னா நம்ம இப்போ லைன்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ we can select the erase lines. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எரேசரோட சைஸ் இதை கொஞ்சம் பெரிய சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மவுஸில் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ ஓவல் டூல் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓவல் டூலில் இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒன்லி ரெட் கலர் அந்த ஃபில் கலரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எகைன் we can select the ஓவல் டூல். ஸோ இந்த மாதிரி ஓவல் டூல் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கடல் பரப்பு மாதிரி தான் நான் பின்னாடி இமேஜ் வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஓவல் டூல் பார்த்தீங்க அப்படின்னா அலையாக வந்திருக்கு. பட் அந்த கடல் பரப்புக்கு மேலே இந்த ஓவல் டூல் இருக்க மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூல் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகணும். இந்த 4 ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேலு இந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணுறோம். இப்போ எனேபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் 3வது டூல் டிசார்ட் அப்படின்ற டூல். இந்த டிசார்ட் டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த தண்ணிக்கு மேலே இந்த ஓவல் இருக்க மாதிரி ஒரு செட்டிங் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு மேலே ஒரு ஓவல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், கூட்டணும், வைக்கணும்னாலும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு எகைன் we can select the full oval. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு சிம்பிள். இந்த சிம்பிளில் வந்து மூவி கிளிப், பட்டன், கிராஃபிக் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுவே ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிரும். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக்கணும் ஆக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இதில் 3 லேயருக்குமே நம்ம இன்சர்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறோம். இன்சர்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இங்கே லேயர் 3ல் ஸ்டார்டிங் பிளேஸில் வச்சுட்டு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூலை செலக்ட் பண்ணி இந்த ஓவல் டூலோட சைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த எண்டிங்கில் வச்சுட்டு லேயர் 3ல் எண்ட் ஆஃப் த கீ ஃப்ரேமில் வச்சுட்டு சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்டிங் பிளேஸில் சைஸ் சின்னதாக இருக்கணும், எண்டிங் பிளேஸில் சைஸ் கூட இருக்கணும். இப்போ இந்த லேயர் 3க்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் மோஷன் ட்வின் கொடுக்குறோம். எல்லா கீ ஃப்ரேம்லையும் வச்சுட்டு
மோஷன் டு கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ லேயர் 3ல ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க். ஸோ மாஸ்க் கொடுத்துட்டோம். இப்போ என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு சின்ன அலையாக வர்ற மாதிரி ஒரு அவுட்புட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கல்லை ஒரு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அந்த அவுட்புட் தான். இப்போ நம்ம கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு நான் தனியாக ரன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அவுட்புட் பேர் தான் என்ன அப்படின்னா Puddle மாஸ்க் எஃபெக்ட் அனிமேஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கோம். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் தான் இது கரெக்டாக வரும். ஒரு ஸ்டெப் நீங்கள் மாற்றினாலும் இந்த அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக வராது. ஸோ தேங்க்யூ.